Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணையில் ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் வறுவல் மட்டன் வறுவலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு மீல் மேக்கரை வச்சு ஒரு அருமையான வறுவல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கப் அளவு இருக்கிற மீல் மேக்கரை அதில் ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதில் பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாறினதுக்கப்புறம் புழிஞ்சிடலாம். நல்லா ஈரத்தில் புழிஞ்சு எடுத்துடலாம். எல்லா இதுலேயும் புழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இந்த சமயத்தில் தேவையான அளவு மிளகாத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மீல் மேக்கரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்ருங்க. அடிப்பற்ற வேணாம். லைட்டாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடிப்பத்திரமாக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா இந்த டைப்பில் வரும். இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மீல் மேக்கர் வறுவல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.